ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு ஒரு நட்சத்திர மீன் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய கடல் இருந்தது. அதில் அசையும் வண்ண நிற பவழ பாறையில் ஒரு சிறிய நட்சத்திர மீன் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ரகு. ரகு அதன் வீட்டை மிகவும் நேசிக்கும். அங்கே கடல் பாசி, பவழம் மற்றும் எல்லா நிறங்களிலும் மீன்கள் இருக்கும். ரகுவிற்கு அந்த பவழப்பாறைகள்தான் உலகம். ரகு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடல் அடியில் இறந்து கிடக்கும் சிறிய கடல் உயிரினங்கள் மற்றும் பாசிகளை சாப்பிட்டு கடல் சுத்தமாக இருக்க உதவுகிறது. ஒரு நாள் மிகப்பெரிய புயல் அந்த கடலை உலுக்கியது. அந்த புயல் கடலை கடந்த பின்னர் அந்த பவழப்பாறைகள் வித்தியாசமாக இருந்தது. நிறைய பவழம் உடைந்து போய் இருந்தது. கடல் நீர் முரட்டுத்தனமாக இருந்தது. அவன் வீடு மாறிக்கொண்டிருப்பதை ரகு கவனித்தான். அதை நினைத்து அவன் மிகவும் கவலைப்பட்டான். இந்த கடல் இதற்கு முன் எப்படி இருந்ததோ அதே போல் திரும்பி மாறவில்லை என்றால் என்ன செய்வது என்று ரகு யோசித்தது. ரகு நீச்சல் அடித்து எல்லா இடங்களுக்கும் சென்றது. அங்கே ரகு அவனுடைய நண்பனை சந்தித்தது. அது ஒரு கடல் ஆமை. அது அங்கு நடந்த மாற்றங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாதது போல் இருந்தது. நீ எப்படி இவ்வளவு பொறுமையாயிருக்க? நம்முடைய கடல் மோசமாக பாதிக்கப்பட்டு இங்கு யாரும் வாழ முடியாத சூழலுக்கு மாறிவிட்டது. இனிமேல் என்னால் இங்கு எப்படி வாழ முடியும் என்று பயமாக இருக்கிறது என்று ரகு கூறியது. அந்த கடல் ஆமை சிரித்துக்கொண்டு கூறியது, இந்த கடலில் ஏற்றமும் இரக்கமும் எப்போதும் இருக்கிறது. ஆனால் அதை கடலில் வாழும் சிறிய வகை உயிரினங்களும் பெரிய வகை உயிரினங்களும் சேர்ந்து சரிசமமாக மாற்ற வேண்டும். உனக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவில்லை. நீ ஒரு நட்சத்திர மீனாக பவழப்பாறைக்கு எவ்வளவு முக்கியமானவனாக இருக்கிறாய். கடலடியில் இருக்கும் பாசிகளை சாப்பிட்டு அதை சுத்தமாகவும் பவழப்பாறையை வலிமையாகவும் வைத்திருக்கிறாய். நீயும் இந்த சுற்றுச்சூழலுக்கு முக்கியமானவன்தான். ரகு தான் வாழும் அர்த்தத்தை புரிந்து கொண்டது. இந்த கடலில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் சிறிய மீனிலிருந்து பெரிய திமிங்கிலம் வரை சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்க ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். புயலிற்கு பின்னர் அனைவரும் அவர்களுடைய வேலையை சரியாக பார்த்தாள். இந்த கடல் மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும். கதையின் நீதி என்னவென்றால், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எல்லா உயிரினத்திற்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. நாம் அனைவரும் நம்முடைய கடமையை சரியாக செய்து நம் சுற்றுச்சூழலை ஆரோக்கியத்துடனும் சமநிலையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.